இளைஞர்கள் பொதுமக்கள் ஒரு தமிழின எழுச்சிங்கிற இந்த உணர்வு நிலையில அறவழியில போராட்டத்தை தொடங்கினாங்க. அதை திட்டமிட்டு அரசும் காவல்துறையும் ஒரு வன்முறை களமாக மாற்றி நிறுத்தியிருக்கு. வேர்வையில் தொடங்கிய எம் இன மக்களினுடைய போராட்டம் ரத்தம் சிந்துகிற போராட்டமாக முடிக்கப்பட்டிருக்கு. இருபத்தி 23ஆம் தேதி மாலையில சட்டம் இயற்றாங்க. ஆனா காலையில இந்த தடியடி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம், இந்த சட்டம் இயற்றிய பிறகு அதை பேசுவதற்கு ஐயா ஹரிபரந்தாமன் போல ஓய்வற்ற நீதியரசர்களை, ஐயா சங்கரசுப்பு போல சட்ட வல்லுநர்களை பயன்படுத்துகிற இவர்கள் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்திருக்கலாம். அமைத்து அந்த போராட்டக்காரர்களுக்கும் அரசினுடைய பிரதிநிதிகளா இருக்க மாவட்ட ஆட்சியரோ அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ யாருமே வரல. அப்படிங்கும்போது ஒரு பொதுவான குழு அமைச்சு போராடுகிற மக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருந்திருந்தா இவ்வளவு பெரிய இடைவெளி அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வந்திருக்காது. அதை விட்டுட்டு திட்டமிட்டு அடிச்சு மாணவர்களை, பெண்களை நிர்வாணப்படுத்தி, கர்ப்பிணி பெண்களை அடிச்சு, குழந்தை அடிச்சு, அவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை தொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டம் இயற்றியாச்சு. எல்லாரும் படித்த பண்புள்ள இளைஞர்கள், அறவழியில் போராட்டத்தை எடுத்த ஒரு கண்ணியமான போராட்டத்தை எடுத்த இளைஞர்கள், அவர்கள்கிட்ட சட்டம் இயற்றியாச்சு. இந்த சட்டம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சட்ட வல்லுநர்களை, நீதி அரசர்களை கேட்டு விளக்கம் பெற்றுக்கிறங்க. நீங்க அமைதியா கலைஞ்சு செல்லுங்கன்னு சொல்லியிருந்தாலே அவங்க கலைஞ்சு சென்றிருப்பாங்க. ஆனால் இது ஒரு வெற்றிகரமான போராட்டமாக, ஒரு அறவழி போராட்டம் வென்றதாக காட்டிடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட வன்முறை தான் இது. இப்ப இந்த மக்களுடைய, மீனவ மக்களினுடைய இது ஒரு மீன் சந்தை. இதை கொளுத்தி இவங்க வாழ்வாதாரத்தை அளிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இவங்க அந்த போராடுற பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கிறத தவிர வேற என்ன செஞ்சாங்க? இந்த குப்பத்துல வாழ்ந்த மக்களும் இந்த மீனவ மக்களும் இல்லாம அவங்க போராடி இருக்க முடியாது. அப்படின்னா மண்ணின் உரிமைக்காக போராடுகிற மக்களுக்கு ஆதரவா இருந்தது ஒரு குற்றமா? இவன் சமூக விரோதியா? அப்படின்னா அந்த ஆத்து மணல் அள்ளி விற்கிறவன், மலையை குடைஞ்சு விற்கிறவன், மரத்தை வெட்டி விற்கிறவன், பல லட்சம் கோடி ஊழல் லஞ்சம் பெற்று இது பண்றவன்லாம் சமூக காவலர்கள், இவங்க இதை எதிர்த்து போராடுறவன்லாம் சமூக துரோகியா? இங்க இது கொளுத்துனது முழுக்க ஒரு பெண் காவலர்கள் தான். ஒரு பெண் காவலர் தான் பாஸ்பரஸ் பொடியை முதல்ல தூவிட்டு கூரையில பத்த வச்சு விட்டது. பார்த்த சாட்சிகள் இருக்காங்க, இந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணா? இவன் மேல போத்தலை எரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு பச்சை பிள்ளை இவன் மேல கண்ணாடி போத்தல், பெரிய போத்தலை எரிய வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒரு திட்டமிட்ட வன்முறையை நிகழ்த்தி இனிமேல் தமிழர்கள் போராடணுங்கிற எண்ணமே இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வரவே கூடாது. ரெண்டாவது, அப்படி போராடுகிறவர்களுக்கு எந்த காலத்திலையும் ஆதரவளிக்கணுங்கிற எண்ணமே இந்த மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை தான் இது. இப்ப நாம காயம்பட்டு நிக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் வெளியே விரட்டிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்ப அவங்க எங்க போய் மருத்துவம் பார்ப்பாங்க? தனியார் மருத்துவமனைக்கு போனா அந்த காயம் எப்படி வந்ததுன்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்லணும். போலீஸ் அடிச்சிருச்சுன்னு சொன்னா எடுக்கவே மாட்டான், சேர்க்கவே மாட்டான். இப்ப இந்த வாழ்வாதார தெரிச்சு இப்ப மீனோட வச்சு கொளுத்தியாச்சு. இப்ப இவங்க இத்தனை மீன் வித்து பொழைச்சவங்க இப்ப எங்க போய் இது பண்ணுவாங்க? அரசு அதிகாரம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமா, அழிக்குமா? இது எந்த நாட்டுல நடந்திருக்குது? பெண்கள் பிள்ளைகளை போட்டு அடிச்சு, இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் அச்சுறுத்தப்பட்டு எல்லாம் வெளியில எடுத்து எல்லாம் போயிட்டாங்க. தினம் காலையில அச்சுறுத்துவது, மிரட்டுவது, ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஒரு தனித்தனி தீவு போல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. கொஞ்ச நாள் அலங்காநல்லூர் இருந்தது, இப்ப இந்த நொச்சிக்குப்பை, நடுக்குப்பை இருக்கு. மின்சாரம் இல்ல, யாரும் இங்க வர முடியாது, யாரும் போக முடியாது, பிள்ளைகள் பள்ளிக்கு போக முடியாது, வர முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைனா இது ஏன் இந்த போல ஒரு கொடுமையான, ஒரு அராஜகமான ஒரு அசாத்திய நிலை ஏன் இந்த நிலத்துல நிலவுது? அரசு செய்ய வேண்டியது உடனடியா வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிற மக்களுக்கு மேற்கூரை அமைச்சு இங்க ஒரு மீன் சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கணும் உடனடியா. அதை தவிர வேற வழி இல்லை. இது எப்படி சரி செஞ்சு இவங்களே இதை கட்டி கொண்டு இனி இந்த சந்தையை நிறுவுவது என்பது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே முழுக்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நிக்கிற எமது மக்கள். அரசு உடனடியா தலையிட்டு இதை சரி செஞ்சு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும். இதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு ஆற போட்டு காலம் கடத்தி விட்டுட்டு போகலான்னு நினைக்க கூடாது. அப்படின்னா மறுபடியும் தேவையில்லாத மறுபடியும் போராட்டங்கள் இந்த நிலத்துல எழும். எங்களை போன்றவர்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டுட்டு போறதுக்கு இல்ல நாங்க இருக்கிறது. இந்த ரப்பர் குண்டுகளை வச்சு சுடுறது, இதை மாணவர்கள் தான் இவ்வளவு கலவரத்துக்கு காரணம்னா இதெல்லாம் மாணவர்கள் பயன்படுத்தியதா? இது இந்த ரப்பர் குண்டுகளை வச்சு சுட்டது மாணவர்கள் தானா? இது
அன்னைக்கு ஊடகங்கள் இல்ல, யாரும் இந்த மாதிரி கருவிகளை வச்சு எடுத்தா தான் ஆகணும். இன்னைக்கு அவன் ஒவ்வொருத்தனும் கையில கருவி வச்சிருக்கான், கேமரா வச்சிருக்கான். எல்லாரும் எடுத்தது யாரு அடிச்சது? ஒரு பெண்ணை நடுவாளன் விட்டு எல்லா காவலரும் சுத்தி அடிக்கிற காட்சி இருக்கு. ஒரு பெண்ணை மேல நிர்வாணப்படுத்தி நிக்க வச்சது இருக்குது. குளிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணை அப்படியே உடல்ல ஒரு துணி கூட இல்லாம ஒரு பெண் காவலர் இழுத்துக்கிட்டு வர்ற காட்சி இருக்குது. இப்படி எல்லாம ஒரு அரசு செய்யும். இதான் மக்களுக்காக இருக்கிற மக்களின் அரசா? இந்த செயல் மிக கொடுமையானது. அதுக்கு உடனடியா இருக்கிற ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு இந்த வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியா நிக்கிற என் மக்களுக்கு உடனடியா இந்த மீன் சந்தையை கட்டி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம அரசுக்கு வைக்கிறோம். இல்லைன்னா அது சார்ந்த அப்புறம் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும். கோவை மாநகர ஆணையர் இந்த வன்முறைக்கான காரணம் உள்ள வன்முறையாளர்கள் புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி, ஏ17 இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள், தோழர் அப்படின்ற வார்த்தை சொல்ற இயக்கங்கள்லாம் வன்முறையாளர்களா அவர் சித்தரிக்கிறார். எவன் இந்த சமூகத்துக்கு அக்கறையோடு போராடி கொண்டிருக்கானோ அவனெல்லாம் சமூக விரோதியா காட்டுவது, அதை நாங்க ஏற்கல. எந்த இடத்துல நாங்க வன்முறையில ஈடுபட்டோம், கலவரத்தை தூண்டினோன்னு இப்ப காவல்துறை தீ வச்சதுக்கு சாட்சி யாருன்னு நான் காட்டுவேன். ஆனா மாணவர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது தோழருங்கிற நீங்க சொல்ற அமைப்போ அல்லது மே17 இயக்கம் பண்றதோ, நீங்க சொல்றீங்க இந்த இயக்கங்கள்லாம் செஞ்சதுன்னு, அதுக்கு ஆதாரங்கள் காட்டுங்க, நாங்க கைகட்டி சரணடைகிறோம். அப்படிதான் இருக்கா? வாய் வார்த்தையில பேசிட்டு இருக்க கூடாது. நாங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு. நாங்க நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் இருக்காது. நாங்க எவ்வளவு அறவழியில போற நீண்ட காலமா அதுக்கு சான்று இருக்குது. ஒரு பேரணியா ஒரு பொதுக்கூட்டமா எந்த அசம்பாவிதங்களையும் செஞ்சதில்லை. முழுக்க பெரிதும் நேசிக்கிற இந்த மண்ணை, இந்த ஜனநாயகத்தை நேசிக்கிற ஒரு ஜனநாயகத்தின் பிள்ளைகள். இல்லைன்னா பெங்களூர்ல என் மக்களை அடிச்சு விரட்டும் போது ஒரு கன்னட நிறுவனமோ ஒரு கன்னட பேருந்தும் இங்க போயிருக்காது. ஈழத்துல மக்கள் கொல்லப்படும் போது ஒரு சிங்களனும் ஒரு பித்தப்புக்கும் உயிரோட ஊருக்கு போயிருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா ஏதாவது வாய்க்கு வந்து பேசிட்டு கூட அதிகாரத்தில் திமிரில் பேசக்கூடாது. நாங்க சொல்லிட்டோம் அவங்க தான் நிறுவி, அதுக்கு தானே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நிறுவிங்க நாங்க செஞ்சோன்ட்டு. இன்னொரு கருத்து முன்வைக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டத்திற்கு அரசியல் ஆதரவு வேண்டாம் திமுக மற்றும் இந்த சிறுபான்மை அமைப்புகள் தான் பெரும்பாலும் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. குறிப்பா பாஜக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க. திமுகவும் இந்த சிறுபான்மை அமைப்புகளும் தான், இது இல்ல பல்வேறு அமைப்புகள் தான் இது திட்டமிட்டு இந்த கலவரத்தை தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் ஏற்கல. கலவரத்தை முதல்ல தொடங்கியது காவல்துறை முதல்ல அடிச்சது அது அவசியம் மட்டும் நான் நினைக்கிறேன். அறவழியில் போராடி கொண்டிருந்த மாணவர்களை நீங்க என்ன கொஞ்சம் இருங்க. அமைதியான முறையில் தொடங்கிய போராட்டம், எல்லாமே படிச்ச பிள்ளைங்க, ஒரு பண்பாடற்ற செயல் எதுவுமே இல்ல. திரும்ப காவல்துறை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அமைதியான முறையில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அதுங்க எப்படி 4வது நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பிக்கிறதுலாம் ஆபத்து தொடங்குது. காவல்துறை சான்றிதழ் கேட்கல. இத்தனை பெண்கள், இத்தனை பல லட்சக்கணக்கான ஆண் பெண்கள் கூடிய இடத்துல ஒரு அசம்பாதம் இல்ல. ஒரு தாலியாத்து, ஒரு சங்கிலி அத்தாரு, ஒரு பரிசு திருநாருன்னு அலைபேசியை தொலைச்சா கூட அறிவிச்சு யாருடைய அலைபேசின்னு கொடுத்த ஒரு மாண்பை நம்ம பார்த்தோம். அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க அமைதியா சொல்லியிருந்தாலே கலைஞ்சிருப்பான். ஆனா நீங்க அவங்க அடிச்சு கலைக்க வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. இவங்க தான் அடிச்சாங்க. அடிக்கும் போது அவங்க சொல்றது போல மற்ற அந்த ஒவ்வொரு கட்சி மாணவன் அதுல இருந்தான். திமுக மாணவன், அதிமுக மாணவன், பாரதிய ஜனதா மாணவன், இஸ்லாமிய அமைப்புகளுடைய மாணவன், நாம் தமிழர் கட்சி மாணவன், சிபிஎம் உடைய மாணவன், மதிமுக மாணவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற, விடுதலை சிறுத்தைகள் மாணவன், எல்லா கட்சி மாணவனும் தான் கட்சி பாகுபாடின்றி போய் போராடிட்டு இருந்தான் ஒரே நோக்கத்துக்காக. அப்ப அவன் அந்த மாதிரி இதுல இவங்க சொல்றது அப்படி மொத்தமா மாணவர்கள் மேல குற்றஞ்சாட்டுவதான் இதை பார்க்கணும். கலவரத்தை தொடங்கியது யார்? அது அவசியம் தானா? அப்படி ஒரு தேவை இங்க உருவாச்சா? எதுக்கு அடிச்சீங்க? மாலையில சட்டம் இயற்ற போறீங்க, காலையில அடிக்க வேண்டிய தேவை என்ன? சட்டம் இயற்றி சொல்லி சட்டம் இயற்றியாச்சு. சட்ட வல்லுநர்கள் கேட்க போறாங்க, இல்ல இந்த சட்டம் நிரந்தர சட்டமா மாறும், இது பாதுகாப்பானதான்னு சொன்னாலே அவன் கைதட்டி சந்தோஷமா கலைஞ்சு போயிருக்க போறான். இதை அடிச்சு கலைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதனால அது அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கல. முதல்வர் நேரடியா மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத குற்றச்சாட்டை பாக்குறேன். நான் தான் வச்சேன். அந்த குற்றச்சாட்டு தானே. மக்களுக்கும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கும் இவ்வளவு இடைவெளி வந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் முதல்வர் பேசல? ஒரு துறை சார்ந்த அமைச்சர் பேசல? இந்த பகுதி சார்ந்த மாவட்ட ஆட்சியர் ஏன் பேசல? காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் தவிர யாருமே பேசலையே. ஏன் பேசல? இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அல்லது இந்த பகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு அமைச்சர் அல்லது கால்நடைத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர்,
முதலமைச்சர் மக்களை வந்து சந்திக்க வேணாம், இது போன்ற ஊடகங்களை சந்திச்சு என் அன்பு பிள்ளைகளே, அருமை தம்பி தங்கைகளே, உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், உங்க போராட்டத்தை உங்க கோரிக்கையை நான் ஏற்கிறேன், உங்களுடைய உணர்வுல தான் நானும் பயணிக்கிறேன், அரசும் பயணிக்குது. நீங்க படிக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பா தேடுவாங்க, எல்லாத்தையும் விட்டு இந்த பனியில மழையில இந்த வெயில்ல கணைஞ்சு நீங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியல. நீங்க அமைதியா கலைஞ்சு செல்லுங்க, கட்டாயம் நான் வென்று வரேன். இந்த சட்டம் எப்படியும் நம்ம சட்டம் ஏற்றி இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நான் ஆவணம் செய்யறேன்னு ஒரு வார்த்தை பேசலையே. அது எதுக்கு ஏன் பேசல? நீங்க இவங்களெல்லாம் இவங்க போறான்னா என்ன, இதெல்லாம் நம்ம பொருள்படுத்தணுமாங்கிற ஒரு மெத்தனம் தானே. காவல்துறை ஆணையர் தெரிவிச்சிருக்காரு, மாணவர்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை, அவங்களுடைய போராட்டம் அமைதியான போராட்டமா இருந்தது. இதுல பல கட்சி அமைப்பினர் உட்புகுந்துதான் அந்த போராட்டத்தை கலவரம். யார் அனுமதிக்க சொன்னது? நாம் தமிழர் கட்சி நாங்க வந்தோமா? எங்க பிள்ளைகள் கொடியை வச்சுக்கிட்டு நின்னானா? எந்த அடையாளம் இல்லாம போறான்னா? நீங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, மாணவர்கள் கட்சி தலைவர்கள் வர வேணான்ட்டு. நாங்க போகல. நாங்க இந்த போராட்டத்தை நீண்ட காலமா எடுத்து வந்தோங்கிற அடிப்படையில் தனியா உட்கார்ந்து தான் போராடி கொண்டிருந்தோம். அந்த மாணவர்கள்ட்ட போகல. அவங்க போகும்போது நீங்க வராதிங்கன்னா, நீங்க வந்தா இன்னொரு தலைவர் வருவார், இன்னொரு கட்சி தலைவர் வருவாரு, ஊடகங்கள் உங்களை நோக்கி இது பண்ணும், மாணவர் போராட்டம் இல்லாம கட்சி போராட்டம் அரசியல் போராட்டமா மாறிடும்னால நாங்க போவே இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டுக்காக ஒற்றை கோரிக்கையில மாணவர்கள் தன்னெழுச்சியா திரண்டாலும் இது தமிழ் தேசிய அரசியல முன்னேற்றி செல்லக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியலை இது முதல்ல இந்த தமிழ் தேசிய அரசியலை ஏன் இவ்வளவு ஒரு வேண்டத்தகாத சொல்லு போலவும் ஒரு அவசியமற்ற இது போலவும் ஒரு வெறுக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்காங்கன்னு புரியல. நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்க நடக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். தமிழ் தேசிய அரசியல் தான் இருந்திருக்கணும். இங்க தேவையற்று இந்தியன் திராவிடம் இதெல்லாம் கொஞ்சம் 50-60 ஆண்டுகள்லாம் வண்டி ஓட்டிட்டான். கச்சத்தீவை இழந்துட்டான். கொடுத்தது இந்திய தேசிய அரசியல் திருப்பி எடுக்கணும்னு போராடுறோம். தமிழ் தேசிய அரசியல். அணு உலையை திணிச்சது இந்தியா, கூடாதுன்னு போராடுறோம். அது தமிழ் தேசிய அரசியல். காவிரி மேலாண்மையை அமைக்க மறுக்குது, அமைச்சே தீரணும்னு போராடுறோம். தமிழ் தேசிய அரசியல். ஜல்லிக்கட்டுக்கு தடையை போடுது இந்திய அரசும் இந்தியாவின் உயர்ந்த நீதியும். இல்ல தடையை நீக்கணும்னு போராடுறோம். இது தமிழ் தேசிய அரசியல். இங்கே வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், பெண்ணிய உரிமை, சமூக நீதி, இந்த எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இதுதான் இந்த நிலத்துல இருந்திருக்கணும். அது தேவையில்லாம தமிழ் தேசிய அரசியல் பேசின மாணவன் கூடின மாணவன் தமிழன்டான்னா, நான் தமிழச்சின்னா, அதுதான் தமிழ் தேசிய உணர்வு. அதான் அதை புரிஞ்சுக்கணும். அது கூடாத சொல்லணுங்கிறத நான் ஏற்கல. ஒரு மாணவர், அதாவது கட்சி தலைவர்கள் பின்னாடி மாணவர்கள் இருந்தாங்க. இது இப்போ மாணவர்கள் பின்னாடி கட்சி தலைவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது கட்சி தலைவர்களுடைய பின்னடைவை காட்டுது அப்படின்ற ஒரு கருத்து நம்ம வைத்தவர்கள் முன் வச்சிருந்தாரு. இதனால இந்த கட்சியோட இனி வரும் காலங்களில் மாணவர்கள் நம்பிதான் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுமோன்ற ஒரு பின்புலத்துல பண்ணிருக்கலான்ற அந்த ஒரு கேள்வி இல்ல. அப்படி இல்ல. மாணவர்கள் ஒரு தலைவரை முன்னிறுத்தி அவங்க ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி வந்திருக்கிறாங்க. அந்த தத்துவங்கிறது ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கணுங்கிற ஒரு நோக்கம். அது மாதிரி ஒவ்வொரு நோக்கத்தின் கீழே இவங்க இணைந்து நாளைக்கு இது ஒரு அரசியல் அமைப்பா வரும்போது அது வெகு மக்களால் ஈர்க்கப்பட்டு அப்படி வரும்போது அது வரவேற்க வேண்டியது தானே. அதனால என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்துக்கு இப்ப இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க தொடுத்த ஒரு போர், நம் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர், இந்த காளைகளை அணிப்பதன் மூலம் நம்ம நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிக்கிறான். நம்ம நாட்டு மாட்டு பால் A2 மில்க், இந்த செரிசி மாடு A1 வகை, இதையெல்லாம் பேசுனது யாரு? பன்னாடு நீண்ட காலமா பேசி வருகிறவன் நானு, எங்க அப்பா நம்மால் வரும். அப்ப அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் இந்த பேரெழுச்சியான போராட்டத்தை நான் பாக்குறேன். அப்ப அதை எனக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு எப்படி எங்க கருத்தியல் வெல்லுது, அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. அதனால அதை போய் ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு, அதனால அரசியல் போயிருச்சுன்னு யார் வென்றா என்னையா, யார் ஆண்டா என்னையா, நல்லதொரு ஆட்சி, அவ்வளவுதானே. காமராஜர் ஆட்சியே காமராஜரே தரணும்னா இருக்கு. காமராஜரை போல ஒரு உண்மையும் நேர்மையுமான எளிமையான மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆட்சி யார் தந்தாலும் என்ன, வரவேற்க வேண்டியது தானே. இந்த போராட்டத்துக்கு பிறகு நீங்க தொடர்ச்சியா சொல்லி வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க மாட்டோம் வணிக சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுடைய பரப்புரையை நீண்ட காலமா என் மக்களுக்குள்ள நாங்க ஏற்படுத்தி வந்த விழிப்புணர்வின் வெளிப்பாடா நான் பாக்குறேன். அந்த மாணவர்களுக்கு இன்னும் சொல்லியிருக்கேன், நெகிழிக்கு தடை. இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்துல மே 1 நெகிழிக்கு தடைன்னு இருக்காரு. அதே மாதிரி என்னுடைய அரசும் தடையை விதிக்கணும்னு நாங்க போராடுவோம். அப்படி ஒவ்வொன்னா தருவோம். சீம கல்வேற மரத்தை அகற்ற சொல்லுவோம், அந்த தைல மரம் யூக்கலிப்டஸ் அகற்ற சொல்லுவோம். கல்குவாரிங்கிற பேர்ல இங்க மலைகளை வெட்டி விற்கிறது, ஆற்று மணலை அள்ளி விற்கிறது, இதெல்லாம் தடுக்க ஒவ்வொன்னா போராடி தடுப்போம். பினராயி விஜயன் வந்தவொடனே கோக்கு பெப்சியை தடை விதிக்கலையா? நாங்க எங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரையில கோக்கு பெப்சியை தடுப்போம். தேசிய குடிபானங்களா நொங்கு, இளநீர், பதநீர், கரும்பு சாறு, பழச்சாரை கொண்டு வருவோம்னு நாங்க சொன்னோம். அப்ப எல்லாம் சிரிச்சாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் திரும்ப கேட்டவுடனே அவன் வச்சு கொளுத்துறான். வணிக நிறுவனங்களே விக்கலைன்னு வருது.
அது எல்லாம் போக இங்க தயாரிக்க கூடாது, அதுக்கான தடை வரணும். தயாரிக்கிறதுக்கு பல லட்சம் கோடி என்னுடைய நீரை உறிஞ்சி அவன் காலி பண்றான். அதனாலதான் என்னுடைய நீர் வளம் குறையுது. நாங்க ஆழ்குழாய் கிணறை பயன்படுத்தி, கிணத்தடி நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்து கொள்வதற்கும் குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறதுக்கும் காரணம் இந்த கோக்கு பெப்சி நிறுவனங்கள் தான். அதை முதல்ல அரசு தடுக்கணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயனால முடியும், நம்மளால முடியாதா?